தெருவில் போகிற வருபவர்களை எல்லாம் பார்த்து குலைத்து கொண்டிருந்த கடிக்க வந்து கொண்டிருந்த ஒரு வெறிநாயான ஹெச் ராஜாவிற்கு நீதிமன்றம் கள்ளக்குழந்தை அப்படின்னு கனிமொழி அவர்களை கேவலமாக இந்த ஹெச் ராஜா குறிப்பிட்டு எழுதுறான். அரசியல் ரீதியான கருத்துன்னு சொல்றான்ல, அண்ணாமலை ஒரு கள்ளக்குழந்தை, மோடி ஒரு கள்ளக்குழந்தை, ஹரிஹர ராஜா சர்மா ஒரு கள்ளக்குழந்தை அப்படின்னு பேசினான். நான் பின்வாங்க மாட்டேன், நான் சித்தாந்த போராட்டத்தை நடத்துபவன், திராவிடன் ஸ்டாக்குக்கு எதிராக நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் ஹெச் ராஜா சொல்றாப்ல. அந்த ஹெச் ராஜாவை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். நேற்று திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது, நாளை தமிழகத்தில் ஈவேராவின் சிலை உடைக்கப்படும்னு ஒரு பதிவு போட்டல, அந்த பதிவை எதுக்கு நீக்கின? உனக்கு ஏன் பயம் வந்துச்சு? என் அட்மின் தான் இந்த பதிவை போட்டாரு, நான் போடல ஐயா அப்படின்னு ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியா மனுஷனையே கடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு நீதிமன்றத்தை மிக கீழ்த்தரமான முறையில் இதே ஹெச் ராஜா கடந்த காலத்தில் பேசினான். உடனடியாக நீதிமன்றத்தில் வந்து ஐயா நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன், என்னை விட்டுருங்க. அதாவது எந்நேரமும் ஹெச் ராஜா 2 பாக்கெட்லயும் மன்னிப்பு கடிதத்தோட தயாரா இருக்கிறது. பெரியார ஜாதி வெறியன்றான். இவன் ஜாதி வெறியனா, பெரியார் ஜாதி வெறியனா? எவ்வளவு பார்ப்பன திமிரு இருந்தால், எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால் இவன் இப்படி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு பேசுவான்? அன்னைக்கே வைகோ சொன்னாரு, நீ இடம் குறி, தேதி குறி, நான் வர்றேன், எந்த பெரியார் சிலைன்னு சொல்லு, நான் என் படையோடு வருகிறேன், நீ உன் படையோட வா, பெரியார் சிலையை தொட்டு பார், உன் கை துண்டு துண்டா போவோம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. ஆனா இது ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்ய போறாங்க. அங்க வந்து ஐயா நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறேன், எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படின்னு அங்க வந்து. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச திரு கரிகாலன் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம் கரிகாலன். வணக்கம் விக்கி. இப்ப ஹெச் ராஜாவுக்கு 1 வருஷம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. எதுக்காக கொடுத்திருக்காங்க கரிகாலன்? தெருவில் போகிற வருபவர்களை எல்லாம் பார்த்து குலைத்து கொண்டிருந்த கடிக்க வந்து கொண்டிருந்த ஒரு வெறிநாயான ஹெச் ராஜாவிற்கு நீதிமன்றம் ஓராண்டு தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 2 வழக்குகளில் தலா 6 மாதம்னு ஓராண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்கிறது எம்எல்ஏ எம்பிக்களுக்கான குற்ற வழக்கை விசாரிக்கின்ற நீதிமன்றம். இந்த வழக்குகள் எதை பற்றி அப்படின்னா, ஒரு வழக்கு தந்தை பெரியாரினுடைய சிலையை உடைப்பேன் அப்படின்னு ட்விட்டர்ல பதிவிட்டாரு, அதற்காக ஒரு வழக்கு. இன்னொரு வழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் குறித்து மிக கேவலமாக, தரக்குறைவாக, ஆபாசமாக பேசியதற்காக பதிவிட்டதற்காக இன்னொரு வழக்கு. இந்த 2 வழக்குகளிலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டு ஹெச் ராஜாவை ஒரு கிரிமினல் குற்றவாளி அப்படின்னு இன்றைக்கு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஓராண்டு சிறை தண்டனை அவருக்கு விதிச்சிருக்கிறாங்க. அதாவது சிறை தண்டனை விதித்த உடனே நீதிமன்றத்துக்கு வெளியே ஹெச் ராஜா பேட்டி கொடுக்குறான். என்ன சொல்லி பேட்டி கொடுக்குறான்னா, நான் சித்தாந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றேன், கருத்தியல் யுத்தத்தை நடத்தி கொண்டு இருக்கிறேன், இதை நான் நீதிமன்றத்தில் எதிர்கொள்வேன், நான் வருத்தப்படவில்லை, நான் கவலைப்படவில்லை அப்படின்னு என்னென்னவோ பேசி வச்சிருக்கிறான். ஆனா இது ஹைகோர்ட்ல மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படி மேல்முறையீடு செஞ்சா அங்க வந்து ஐயா நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கடிதம் கொடுக்கிறேன், எனக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படின்னு அங்க வந்து இதே ஹெச் ராஜா இந்த வெறிநாய் மன்னிப்பு கடிதத்தை நீட்டத்தான் போகிறான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்திற்கும் இடமில்லை. அதாவது நான் பின்வாங்க மாட்டேன், நான் சித்தாந்த போராட்டத்தை நடத்துபவன், திராவிடன் ஸ்டாக்குக்கு எதிராக நான் போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்லாம் ஹெச் ராஜா சொல்றாப்ல. அந்த ஹெச் ராஜாவை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அப்படின்னா பெரியார் சிலையை உடைப்பேன், நேற்று திரிபுராவில் லெனின் சிலை உடைக்கப்பட்டது, நாளை தமிழகத்தில் ஈவேராவின் சிலை உடைக்கப்படும்னு ஒரு பதிவு போட்டல, அந்த பதிவை எதுக்கு நீக்கின? நீ ஒரு கருத்தியல் போராட்டத்தை நடத்துற அப்படின்னா உனக்கு ஏன் பயம் வந்துச்சு? நீ ஏன் பின்வாங்கின? முதல் கேள்வி. பின்வாங்கினதோட மட்டும் இல்லை, என் அட்மின் தான் இந்த பதிவை போட்டாரு, நான் போடல ஐயா அப்படின்னு ஒட்டுமொத்தமாக சரண்டர் ஆனாப்புல 2018. அப்போ கருத்தியல் யுத்தத்தை நடத்துகின்ற ஒரு மாவீரன் எதற்காக இப்படி மண்டியிட வேண்டும்? அடுத்து என்ன சொல்றாருன்னா, கனிமொழி குறித்து நான் பேசியது அரசியல் ரீதியான விமர்சனம் அப்படின்னு சொல்றாரு. அவர் போட்ட அந்த ட்வீட்டை பொதுவெளியில் சொல்ல முடியாது, அவ்வளவு ஆபாசமான, தரக்குறைவான, ஒரு கீழ்த்தரமான விமர்சனம். எந்த மனிதனை பார்த்தும் அப்படி சொல்லக்கூடாத ஒரு விமர்சனம். கள்ளக்குழந்தை அப்படின்னு கனிமொழி அவர்களை கேவலமாக இந்த ஹெச் ராஜா குறிப்பிட்டு எழுதுறான். இப்ப நம்ம இதே அரசியல் ரீதியான கருத்துன்னு சொல்றான்ல, அண்ணாமலை ஒரு கள்ளக்குழந்தை, மோடி ஒரு கள்ளக்குழந்தை, ஹரிஹர ராஜா சர்மா ஒரு கள்ளக்குழந்தை அப்படின்னு பேசுனா அது சரியாக இருக்குமா? அது நியாயமாக இருக்குமா?
அப்ப இது ஒரு ஆபாசமா அவதூறாக பேசுவதோடு மட்டும் இல்லாமல் அதை நியாயப்படுத்துகின்ற வேலையை ஹெச் ராஜா செய்திருக்கின்றார். இந்த பார்ப்பன திமிருத்தனத்திற்கு, இந்த பார்ப்பன நரியின் ஆபாச பேச்சுக்கு நீதிமன்றம் இன்றைக்கு செருப்படி கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பை நான் வரவேற்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஹெச் ராஜா இது போல ஆபாசமாகவும் அவதூறாகவும் ஒரு வெறிநாய் போல கடிப்பது இதுதான் முதல் முறையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பல முறை தொடர்ச்சியாக ஹெச் ராஜாவினுடைய வாடிக்கையே தான் சரக்கு மிடுக்கு அப்படின்னு பேசி திருமாவளவனை வம்புக்கு இழுப்பது. இன்னொரு புறம் 2021 பத்திரிகையாளர்கள், தமிழக ஊடகங்கள் குறித்து பத்திரிகையாளர்கள் குறித்து பிரஸ்டியூட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதாவது ப்ராஸ்டியூட்ஸ் அப்படின்ற வார்த்தையை பிரஸ்டியூட்ஸ் அப்படின்னு பயன்படுத்துறாரு. அதாவது ஊடகவியலாளர்கள் எல்லோரும் விபச்சாரிகள், விபச்சாரம் செய்பவர்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்தி பேசினாரு. 2018 திண்டுக்கல் வேடச்சந்தூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் பேசுற ஹெச் ராஜா இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதிகாரிகளின் மனைவிகள் குறித்தும் அங்கு வேலை செய்கின்ற பணியாளர்கள் குறித்தும் மிக கீழ்த்தரமாக பேசுறாரு. அதுக்கு பிறகு மெர்சல் திரைப்படம் வருது. அந்த திரைப்படத்தில் ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டியை குறித்து ஒரு விமர்சனம் செய்கின்ற ஒரு வசனம் இடம்பெறுது. அப்படி ஒரு வசனம் வைத்ததற்காக, அந்த படத்தில் நடித்ததற்காக பர்சனல் அட்டாக். விஜய் ஒரு கிறிஸ்தவர், அதனாலதான் அவர் இப்படிலாம் பண்றாரு, அவர் ஒரு கிறிஸ்தவ கைக்கூலி, அவர் விஜய் கிடையாது, ஜோசப் விஜய் அப்படின்னு ஏதோ ஊரெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் சொல்ல போறேன். விஜய் தன்னோட அறிக்கையிலே ஜோசப் விஜய்ன்னு தான் கடந்த காலங்களில் வெளியிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் ஒன்றிய அரசை விமர்சித்து விட்ட உடனே அவரை ஜோசப் விஜய் அப்படின்னு பிராண்ட் பண்ற வேலையை பார்த்தாரு. இது விஜயோட இந்த வெறிநாய் நிக்கல. அடுத்து இந்த வெறிநாய் எங்க வருதுன்னா, இன்றைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு நடிகர் இருக்காரு, அமரன் திரைப்படம் வெளியே வந்திருக்குது. அந்த சிவகார்த்திகேயனுடைய அப்பா ஜெயிலர் ஜெயபிரகாஷ். அந்த ஜெயிலர் ஜெயபிரகாஷை கொன்றது மனிதநேய மக்கள் கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜவாஹிர் உல்லா தான் கொன்னாரு அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்றான். அப்ப என்னன்னு விசாரிச்சு பார்த்தா, சிவகார்த்திகேயனோட அப்பா பேர் ஜெயபிரகாஷ் இல்ல, அவங்க அப்பா பேர் தாஸ், ஜெயிலர் தாஸ். அவர் ஒரு ஜெயிலரா இருந்திருக்கிறாரு. 19 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாரடைப்பால் இறந்து போயிருக்கிறாரு. ஆனா அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சிவகார்த்திகேயனோட அப்பா பேரு என்னன்னே தெரியாம இவனா உன்னை கிளப்பி விட்டான். கிளப்பி விட்டதோட நிக்காம இந்த உண்மைகள் எல்லாம் வெளிவந்த உடனே, ஐயா நான் மன்னிப்பு கேட்கிறேன், நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இதனால் சிவகார்த்திகேயன் மனது புண்பட்டு இருந்தால் நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்லாம் பேசலாம். தன் தந்தையினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கின்றான் ஹெச் ராஜா என்ற போதிலும் அமரன் திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள் பார்ப்பதற்காக ஹெச் ராஜாவை வரவழைத்து ஹெச் ராஜாவை பார்க்க வைத்து ஹெச் ராஜாவினுடைய பாராட்டுகளை சிவகார்த்திகேயன் பெற்றிருக்கிறார் என்றால் சிவகார்த்திகேயனுக்கு ஏதாவது சூடு சொரணை இருக்கிறதா அப்படின்றது நம்முடைய ஒரு கேள்வி. அதற்கு பிறகு ஹெச் ராஜா 2018 மதிமுக தலைவர் வைகோ அவரை பார்த்து உயிரோட வீடு திரும்ப மாட்டேன் அப்படின்னு ஹெச் ராஜா பேசியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாஜகவோடு கூட்டணியில் இருக்கின்ற ராமதாஸை இதே ஹெச் ராஜா கோயில் கருவறைக்குள்ள ராமதாஸ் போகணும்னு நினைச்சா கருவறுத்து விடுவோம் அப்படின்னு வெளிப்படையாகவே கொலை மிரட்டல் விடுத்து பேசினார். அந்த கட்சியோடு தான் இன்றைக்கு மானங்கெட்டு ராமதாஸ் கூட்டணி வைத்துக் கொண்டு இருக்கின்றார். சரி, வன்னியருக்கு பூஜாரியா இருக்காருங்கிறதுக்காண்டி டாக்டர் ராமதாஸ் அங்க கருவறைக்கு போக முடியுமா? கருவறுத்து விடுவாங்க. இது போக ஒன்றிய அரசின் மோசமான கல்விக் கொள்கைக்கு எதிராக, அதே போல ஒன்றிய அரசினுடைய வேளாண் சட்ட திருத்தங்களுக்கு எதிராக போராடிய விவசாயிகள், மாணவர்கள், இப்படி எந்தெந்த தரப்பு மக்கள் எல்லாம் பாசிச பாஜகவின் நடவடிக்கைகளுக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களை எல்லாரையும் ஆன்டி நேஷனல் ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸ் அப்படின்னு அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற வேலையை இதே ஹெச் ராஜா கடந்த காலங்களில் செய்தார். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியா மனுஷனையே கடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ஹைகோர்ட்டாவது மயிராவது அப்படின்னு நீதிமன்றத்தை மிக கீழ்த்தரமான முறையில் இதே ஹெச் ராஜா கடந்த காலத்தில் பேசினான். அப்படி பேசியதற்கு எதிராக உயர்நீதிமன்ற நீதிபதி சிடி செல்வம், நிர்மல்குமார் அமர்வு தாமாக முன்வந்து ஒரு வழக்கை எடுத்து ஹெச் ராஜாவுக்கு சம்மன் கொடுத்தாங்க. நீ எப்படி அவதூறாக ஆபாசமாக பேசலாம் அப்படின்னு ஒரு மனு நோட்டீஸை அவருக்கு இஷ்யூ பண்ணாங்க. உடனடியாக நீதிமன்றத்தில் ஐயா நான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன், என்னை விட்டுருங்க. அதாவது எந்நேரமும் ஹெச் ராஜா 2 பாக்கெட்லயும் மன்னிப்பு கடிதத்தோட தயாரா இருக்கிறது. வெறிநாய் மாதிரி மற்றவர்களை பார்த்து பாய்ந்து கடிக்க போவது, அது தொடர்பாக வழக்குகள் வந்தால் உடனடியாக இன்னாங்க அப்படின்னு மன்னிப்பு கடிதத்தை எடுத்து நீட்டுவது, இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மம் தான் இந்த ஹெச் ராஜா.
இப்போ இந்த ஹெச் ராஜாவோட ஊர் எது? இந்த ஆளோட ஊரும் பீகார். உனக்கு இங்கே தமிழ்நாட்டில் என்ன வேலை? நீ பீகாருக்கு போ, அங்கே போய் நீ வாலாட்டுற வேலையெல்லாம் வச்சுக்க. இங்கே இந்த பார்ப்பன நரி தொடர்ந்து வெறி பிடித்து வாலாட்டி கொண்டிருந்தால் இந்த நரியின் வாளை ஒட்ட நறுக்க வேண்டும். சரி, ஓகே. இப்போ இவ்வளோ சொல்கிறீங்க, ஹெச் ராஜாவை நீங்களும் தானே அவன் மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. இப்போ உங்களுக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அதாவது மரியாதை இல்லாமல் மற்றவர்களை பார்த்து அவன் இவன் என்று ஒருத்தன் பேசுகிறான்னா அவனுக்கு மரியாதை கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஒரு வெறிநாய் நம்ம கடிக்க வருதுன்னா மரியாதையாக போய் வெறிநாயே என்னை கடிக்காதே அப்படின்னு அங்கே போய் கையேந்தி கும்பிட முடியுமா என்ன? நல்லா கல்லை எடுத்து சப்பு சப்பு சப்புன்னு அந்த வெறிநாயை பார்த்து அடித்தால்தான் வெறிநாய் நம்மை கடிக்க வராமல் இருக்குமே ஒழிய வெறிநாயிடம் போய் நம்ம என்ன கடிச்சிடாத வெறிநாயே அப்படின்னு அன்பு கடிதங்களை எழுதி கொண்டு இருக்க முடியாது. எல்லாரையுமேங்க பெரியார ஜாதி வெறியன்றான். இவன் ஜாதி வெறியனா பெரியார் ஜாதி வெறியனா? எவ்வளவு பார்ப்பன திமிரு இருந்தால், எவ்வளவு வாய் கொழுப்பு இருந்தால் இவன் இப்படி தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு பேசுவான். அன்னைக்கே வைகோ சொன்னாரு, நீ இடம் குறி தேதி குறி, நான் வர்றேன், எந்த பெரியார் சிலைன்னு சொல்லு, நான் என் படையோடு வருகிறேன், நீ உன் படையோடு வா, பெரியார் சிலையை தொட்டு பார், உன் கை துண்டு துண்டா போவோம் அப்படின்னு அன்னைக்கு சொன்னாரு. நீ உண்மையிலேயே இவ்வளவு வீரன் சூரன், நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றிய, நீ வைகோ விட்ட சவாலுக்கு நீ அன்னைக்கு போயிருக்கணுமா இல்லையா? போயிருந்தீன்னா நீ உண்மையான ஆர்எஸ்எஸ் தொண்டை இல்லை, உண்மையான ஆர்எஸ்எஸ் தொண்டன்லாம் இல்லை, எல்லா ஆர்எஸ்எஸ் காரனுமே பாக்கெட்ல 2 ஜட்டியில மன்னிப்பு கடிதங்களோட சுத்துறவனு தான். பாஜகவினருக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களுக்கும் ஒரு வேலை என்னன்னா ஆபாசமா அவதூறாக பேசுவது, பேசிவிட்டு மன்னிப்பு கடிதம் கொடுக்கறது அப்படின்றது அவர்களுடைய ஒரு வாடிக்கையாக இருக்கிறது. இதே ஹெச் ராஜா ஹைகோர்ட்டாவது மயிராவதுன்னு பேசிட்டு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டாரு. அடுத்து ஆர்பிஎஸ் மணியன் 4 மன்னிப்பு கடிதம் எழுதினாரு. அம்பேத்கர், திருவள்ளுவர் இவர்கள் குறித்தெல்லாம் ஆபாசமாக பேசியதற்கு, சாதிய ரீதியாக இழிவுபடுத்தி பேசியதற்கு ஜெயிலுக்கு போனார். ஜெயிலுக்கு போனதோடு மட்டும் இல்லாமல் 4 முறை மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்தார். அதே போல பத்ரி சேஷாத்ரி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட்டை கேவலமாக பேசி ஜெயிலுக்கு போனார். அதுக்கு பிறகு நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு காலில் விழுந்து கும்பிட்டார். அப்போ இவர்களுடைய பொழப்பு, இவர்களுடைய குலத்தொழிலே இதுதான், மன்னிப்பு கேட்கறது தான். வீரம் என்றால் அதற்கு எதுவுமே கிடையாது. அவர்கள் ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்தவரை இந்த பாசிஸ்டுகள் கோழைகள் தான். இந்திய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த கோழைகள், காந்தி படுகொலையை செய்த ஒரு கோழைகள். இப்படி இவர்களுடைய வரலாறு ஒரு கேவலமான அசிங்கமான ஒரு வரலாறு. இப்போ ஹெச் ராஜாவுடைய தண்டனையை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மேல்முறையீடுக்கு போனால் விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது ஹெச் ராஜாவினுடைய தண்டனை எதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்னா, எம்எல்ஏ எம்பிக்களுக்கான குற்ற வழக்குகளை விசாரிக்கின்ற இந்த சிறப்பு நீதிமன்றம் 2 ஆண்டு தண்டனை கொடுத்தாதான் உடனடியாக சிறைக்கு போவாங்க. இது கொடுத்துருக்கிறது 6 மாதம்னு ஓராண்டு தண்டனை தான் கொடுத்துருக்குது. அதனால் இந்த ஹெச் ராஜா மேல்முறையீடு செய்வதற்கு 1 மாதம் கால அவகாசத்தை கொடுத்துருக்குறாங்க. டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ள அவர் மேல்முறையீடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பை ஹெச் ராஜாவுக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச அநேகமாக உயர் நீதிமன்றத்தில் ஹெச் ராஜா விடுதலையாவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏற்கனவே இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தை அணுகினார் ஹெச் ராஜா. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், உனக்கு புத்தி இதே தான் பொழப்பா இருக்குது, தொடர்ந்து நீ எல்லாரையும் இப்படி இழிவா அவதூறா பேசிட்டு இருக்கிற, வெறுப்பு பேச்ச பேசிட்டு இருக்கிற, பெண்களுக்கு எதிராக நீ தொடர்ந்து இதே மாதிரி ஆபாசமா பேசிட்டு இருக்கிற, அதனால இந்த வழக்கை ரத்து பண்ண முடியாது, இந்த வழக்கை விரைவாக விசாரித்து இதில் தீர்ப்பு சொல்ல வேண்டும் அப்படின்னு ஏற்கனவே உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லியிருக்காரு. அப்ப முன்னாடியே இந்த வழக்கு தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி இப்படி ஒரு கருத்தை தெரிவித்திருக்கும் பொழுது இந்த வழக்கில் இருந்து ஹெச் ராஜா விடுதலையாவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தான் தோணுது. இவ்வளவு நேரம் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி விக்கி.